வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக் ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நருட்டோ எஸ்டி எபிசோட் 2. நேத்து நான் இந்த எபிசோட போடல, ஏன்னா ஒரு சில சின்ன ப்ராப்ளம்ஸ். அதனாலேயே இன்னைக்கு 2 வீடியோ வர வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த வீடியோவோட சேர்த்து 2 வீடியோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வீடியோ போட ட்ரை பண்றேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? லெட்ஸ் கோ. Wake up to reality. Uchiha Sasuke. 俺は波風湊内葉イタチ渦巻ナルト内葉マドラだ Nothing ever goes as planned in this accursed world. ஓபன் பண்ணா ஒரு வாய்ஸ் ஓவர். வழக்கம் போலதான் லீ வந்து இன்னைக்கும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றான், அதுவும் ஒரு தலை சிறந்த நிஞ்சாவாகிறதுக்காக. அதுவும் நீஞ்சு யூஸ் பண்ண முடியாத நிஞ்சாவா. ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமா ஹார்ட் ஒர்க் பண்றான். ஏன்னா லீ வந்து காதல்ல விழுந்துட்டான். அவனோட காதலுக்காக அவன் போராடிட்டு இருக்கான். இந்த பொண்ணு தான் சாக்குரா ஹர்னோ. சாக்குரா நருட்டோ டீமை சேர்ந்தவ. லீக்கு வந்து இவன் மேல ஒரு கண்ணு. லீய பார்த்தா ஒளிஞ்சிருந்து சாக்குராவை சைட் அடிப்பான். அப்ப லீ திடீர்னு சாக்குரா முன்னாடி வந்து, என்னமா சாக்குரா சௌக்கியமா, இன்னைக்கு என் கூட டேட்டிங் வரியா அப்படின்னு சாக்குரா நோக்கி ஒரு ஃபிளைங் கிஸ் கொடுப்பான். ஆனா சாக்குரா எப்படியோ தப்பிச்சிருவா. சாக்குராவை என்ன மன்னிச்சிடு லீ, என்னால உன் கூட டேட்டிங் வர முடியாது, ஏன்னா எனக்கு உன்னோட ஐப்ரோ பிடிக்கல. அதை கேட்டு லீ மனசே உடைஞ்சு போயிருவான். ஏன் சாக்குரா, ஏன் திரும்ப திரும்ப ஏன் என் மனசை உடைக்கிற, திரும்பியும் என் மனசை உடைச்சிட்ட அப்படின்னு டென்டன் கிட்டயும் நெஜி கிட்டயும் புலம்பிட்டு இருப்பான். டென்டனோ, நீ டேட்டிங் கூப்பிட்டதுக்கு சாக்குரா வரலன்ட்டாளா, பரவாயில்ல விடுலி, இதெல்லாம் ஒரு விஷயம்னு மனசு உடைஞ்சு போயிருக்க. லீயும், என் மனசு உடையலமா, என் மனசு உடைஞ்சு சில்லு சில்லா செதறி போச்சு. டென்டனோ, நீ என்ன கேட்டா பொண்ணுங்க என்ன யோசிப்பாங்கன்னு உனக்கு சுத்தமா தெரியவே தெரியல. அவளுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ண ட்ரை பண்ணு. எப்ப பார்த்தாலும் ஃபிளைங் கிஸ் கொடுத்து டேட்டிங் வரியான்னு கூப்பிட்டா அவ எப்படிதான் வருவா? இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அவ வரமாட்டா. லீயோ நெஜி கிட்ட, அப்ப நான் அவளோட மனசை கவர நான் என்ன பண்றது? நெஜியும், ஐயோ என்கிட்ட கேட்காதப்பா, காதலுக்கும் எனக்கும் மோதலு, இத பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா நான் உனக்கு ஒரு அட்வைஸ் தரேன், நீ வந்து அவ முன்னாடி கொஞ்சம் கூலா இருக்க பாரு. என்னது, அவ முன்னாடி கூலா நடந்துக்கணுமா? ஓ இப்படியா அப்படின்னு லீ பெரிய சூப்பர் ஸ்டார் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்படியே கெத்தா நிப்பான். எப்படி சூப்பர் ஸ்டார் மாதிரி இருந்தா கூலா இருக்கனா? டென்டனோ, உனக்கு கூலா என்னன்னே தெரியல, கூலா இருக்க சொன்னா என்ன பண்றான் பாரு. லீயும், அப்ப நான் என்னதாமா பண்றது, ஒழுங்கா சொல்லுமா? டென்டனோ, அதை சொல்றது ரொம்ப கஷ்டம், உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள என் டவுசர் கிழிஞ்சிடும். அப்படின்னா சரி, அப்படின்னா அதுக்கேத்த ஒரு சீனை ரெடி பண்ணிடுவான். பொண்ணுங்க அவங்க ஃபீலிங்ஸை வெளியே கொண்டு வர மாதிரி ஒரு சீனை ரெடி பண்ணிடுவான். அப்படின்னு ஸ்கூல் பொண்ணுங்க மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு 3 பேரும் ஒரு ரூம் குள்ள போவாங்க. என்னடான்னு பார்த்தா, அட கொடுமாடா ஆத்தா, 3 பேரும் பொண்ணா வேஷம் போட்டிருக்காங்க. டென்டன் வந்து பொண்ணுதான், லீயோ நெஜி மட்டும் தான் பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. பட் நெஜியோட முடிய பாத்தீங்களா இல்லையா? நெஜிக்கு வந்து பொண்ணோட வேஷம் போட்டாலே கரெக்டா இருக்குதுங்க. நெஜியோ, நான் ஏன்டா இதை பண்றேன், போன எபிசோட்ல இந்த மாதிரி வேஷம் போட வச்சானுங்க, இந்த எபிசோட்லயுமா லீயும். இப்ப நம்ம பசங்களை பத்தி நான் பிடிச்ச விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம். எனக்கு வந்து கொரியில டான்ஸுக்கு தான் கூலஸ்டா இருப்பாரு. என்னமா நெஜிமி, உனக்கு பிடிச்ச ஆளு யாரு? அதுவா, எனக்கு வந்து முக்காய் பொமாசு பிடிக்கும். பொமாசுவா, அவரும் கொரியன் தான் நினைக்கிறேன். சரி ஓகே டென்கோ, இப்ப நீ சொல்லு. எனக்கு வந்து அழகுலாம் முக்கியமே இல்ல, எனக்கு வந்து ஒரு பையன் எப்படி இருக்கணும்னா, அவன் ரொம்ப ரொம்ப நல்லவனா கைண்டா இருக்கணும், அவன் எனக்கு நிறைய கிஃப்ட் தந்து என்ன சந்தோஷமா வச்சுக்கணும், அதுவும் அவனோட ஃபீலிங்ஸ்ல அவன் உண்மையா இருக்கணும், ஆனா கொஞ்சம் பிடிவாதக்காரனா இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற பையனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா, அப்ப ரைட் தான், இனி நான் பாத்துக்கிறேன். டென்டன் சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் நோட் பண்ணிட்டேன். இனிமே கெஞ்சுட்சு யூஸ் பண்ண வேண்டிய நேரம். டென்டனோ, என்னது கெஞ்சுட்சுவா, அதுக்கும் இதுக்கு இப்ப என்ன சம்பந்தம்? லீயோ எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருப்பான்ல, அது எல்லாத்தையும் படிச்சுட்டு இனிமே நான் எப்படி கூலா இருக்கேன்னு பாரு. இனிமே ஒரு பையன் கூலா இருக்கணும்னா அது என்ன பார்த்தா கத்துக்கணும் அப்படின்னு கண்ணுல நெருப்பு வர வச்சுட்டு நான் நோட் பண்ண எல்லா விஷயத்தையும் யூஸ் பண்ணி ஒரு கூலான பையனை மாறி காட்டுறேன். அதுக்கப்புறம் சாக்குராவோட இதையும் எனக்கு தான் அப்படின்னு ஜொயின்னு ஓடிடுவான். அப்ப திடீர்னு நருட்டோ அவசரமா வருவான். நெஜியும் என்னாச்சுன்னு கேட்பானா? நருட்டோவும், நான் ஊர் மக்கள் எல்லாருக்கும் வார்னிங் கொடுக்க வந்தேன், ஒரு சில ரோப் நிஞ்சா வந்து நம்ம ஊருக்குள்ள என்டர் ஆயிருக்கானுங்க, அவனுங்க நம்ம வில்லேஜ்ல தான் இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கானுங்க. ஆமா, அந்த விளக்கமா இருக்கானேங்க. டென்டனோ, அவன் காதல் தேடி போயிட்டு இருக்கான். என்னது காதலா? டென்டனோ நருட்டோ கிட்ட, நருட்டோ, உன்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கூலா காட்டுற விஷயம் அது என்னவா இருக்கும்? அட அது ஜுஜுபிமா, ஃப்ரீயா ராமனை வாங்கி கொடுத்தாலே போதும், அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்க ரொம்ப கூல்னு. டென்டனோ, இவங்கிட்ட போய் கேட்டன் பாரு, என்ன செருப்பாலேயே அடிக்கணும். நருட்டோவா, ஏய் சும்மா சொன்னம்பா, ஒருத்தவங்க வந்து மத்தவங்களை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம காப்பாத்தினாங்கன்னா அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கூல்னு நினைக்கிறேன். அதை கேட்டு டென்டன் நெஜி எல்லாம் ஷாக் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் சாக்குராவை காட்டுறாங்க. அவ பாட்டுக்க போயிட்டு இருப்பா. லீ வந்து புல்லுல மறைஞ்சு அவளை வேவு பார்த்துட்டு இருப்பான். சாக்குராப்பா அங்க இருக்கிற பெஞ்சில உட்காரலாம் நினைப்பாளா? அப்ப லீ பட்டுன்னு வந்து, கண்ணா கொஞ்சம் அங்கேயே நில்லு. லீயோ மனசுக்குள்ள, முதல் விஷயம் ரொம்ப நல்லவனா கைண்டா நடந்துக்கணும், அப்பதான் நம்மள கூலா காட்ட முடியும். லீயோ சாக்குரா கிட்ட, இந்த பெஞ்ச் ரொம்ப ரொம்ப அழுக்கா இருக்கு சாக்குரா, நீ இதுல உட்காந்தா உனக்கு ஜெர்ம்ஸ் ஒட்டிக்கும், அதனால நான் உனக்காக இதை கிளீன் பண்றேன் அப்படின்னு லீ சுத்தம் பண்ணிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகும். இதை நான் இன்னும் கொஞ்சம் வேகமா பண்ணா என்னோட ஆர்ம்ஸ் கொஞ்சம் இன்னும் நல்லா ட்ரெயின் ஆகும்ல அப்படின்னு செம்ம வேகமா கிளீன் பண்ணிட்டு இருப்பான். சாக்குரா அதை பார்த்துட்டு, என்ன வேகம் உனக்கு என்ன சுத்தம் பண்றதுன்னா அவ்வளவு பிடிக்குமா? லீய சுத்தம் பண்ண முடிச்சுட்டு, அவ்வளவுதான் சாக்குரா கட்டாமே டொருன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பக்கமே போயிருவான். சாக்குரா அதை பார்த்துட்டு ஒன்னும் புரியாம இருப்பா. டென்டனும் லீ கிட்ட வந்து அந்த ரோப் நிஞ்சா மேட்டரை பத்தி சொல்ல வருவா. ஆனா அதுக்குள்ள லீ, எனக்கு புரியுது டென்டன், நான் கூலா எப்படி நடந்துக்கிறேன்னு பார்க்கதான் வந்திருக்க, நீ சொல்லி கொடுத்த மாதிரி வெற்றிகரமா நான் ஒரு ஸ்டெப் பண்ணிட்டேன், எல்லாமே இப்போ சூப்பரா போயிட்டு இருக்கு, ஆனா இனிமே தான் ஆரம்பிக்கும் போது, இப்ப அண்ணன் என்ன பண்றேன்னு பாருமா அப்படின்னு சாக்குரா கிட்ட ஜம்ப் ஆயிட்டு கூல் ஆகுறதுக்கான 2வது ஸ்டெப், கிஃப்ட் கொடுத்து அவளை சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு. சாக்குரா, இது உனக்காக தான் அப்படின்னு சாக்குரோட மூஞ்சுக்கு நேரா ரோசா பூவை நீட்டுவான். ஆனா அதுக்குள்ள இந்த தேனி எல்லாம் வரும், அது வந்து சாக்குராவை வேற கொட்டுமா. நீ ஏன் கவலைப்படாத சாக்குரா, நான் குறி வச்சு அதை எல்லாத்தையும் பஞ்ச் பண்ணி பறக்க விட்டுறேன் அப்படின்னு எல்லாத்தையும் குத்துன்னு குத்துவான். ஆனா தேனியை இல்ல, சாக்குராவை தான் மூஞ்சோட குத்தா குத்துவான். அடங்கொய்யால, இவன் தேனியை குத்துல, இவன் சாக்குராவை குத்திட்டு இருக்கான். சாக்குராவோட மூஞ்செல்லாம் வீங்கி போய், லீ இங்க என்னதான்
இருக்குது, நீ ஏன் இப்படி பண்ற? லியோ என்ன மன்னிச்சிடு சாக்குரா, நான் வேணும்னே உன்னை அடிக்கல, அந்த தேனி அடிக்க போயிட்டு தெரியாம உன் மூஞ்ச அடிச்சிட்டேன். லியோ மனசுக்குள்ள ஆஹா இந்த விஷயம் தப்பா ஆயிடுச்சு, இதை நான் எப்படியாவது சரி பண்ணி ஆகணும். கூல் ஆகிறதுக்கான 3வது ஸ்டெப் அவகிட்ட உண்மையா என்னோட ஃபீலிங்ஸை நான் சொல்லணும். அதுக்கப்புறம் லியோ சாக்குராக்கு அப்படியே ப்ரொபோஸ் பண்ண ட்ரை பண்ணுவானா, ஆனா அந்த நேரம் பார்த்து லியோட கையில வந்து அந்த தேனி கொட்டிடும். அந்த வலி தாங்க முடியாம அப்படியே கையை வீசுவான், ஆனா தெரியாம சாக்குராவை அரைஞ்சிருவான். லீ வந்து அந்த தேனியை பார்த்து தான் இப்படி சொல்லியிருப்பான், நீ ஒரு கொடூரமான பூச்சின்னு. ஆனா சாக்குரா கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வருவேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இருப்பான்ல, அந்த நேரம் பார்த்து இது கரெக்டா சொல்லிட்டு அரைஞ்சிருப்பான்ல. சாக்குரா செம்ம டென்ஷன் ஆயிட்டு, இததான் என்கிட்ட நீ சொல்ல வந்தியா லீ, என்ன தைரியம் இருக்கணும் உனக்கு அப்படின்னு லீய போட்டு புரட்டி எடுத்துருவா. லீய பார்த்தா அப்படியே படுத்துட்டான். லீயும் இந்த ஸ்டெப் 3யும் மொட்டையா போச்சே, இனிமே நான் என்னதான் பண்ணுவேன்? அடுத்ததா கூல் ஆகிறதுக்கான ஸ்டெப் 4. ஸ்டெப் 4 என்னன்னா, டென்டன் வந்து கொஞ்சம் பிடிவாதக்காரனா இருக்குன்னு சொல்லிருப்பால. லீயோ அந்த யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு வேற வழியே இல்ல, இந்த ஸ்டெப் 4 யூஸ் பண்ணி சாக்குராவை எப்படியாவது கிஸ் அடிச்சு அவளோட இதயத்தை நான் எப்படியாவது திடீர்னும். வாய்ஸ் ஓவர்ல வந்து ஒரு சின்ன வார்னிங், இந்த சீரிஸை பாக்குற நீங்க யாருமே இதை ட்ரை பண்ணாதீங்க, சீரிஸ்ல சொன்னாங்க அதான் நானும் சொல்றேன். அதுக்கப்புறம் லீ எந்திரிச்சு பார்த்தா அடா ஆத்தா மூஞ்சு ஃபுல்லா வீங்கி போய் கிடக்கும். ஏன்னா அந்த தேனி கொட்டி சாக்குரா வேற அடிச்சு ரெண்டுமே கலந்து மிக்ஸ் ஆகி இப்ப ரொம்ப ரொம்ப பெருசா வீங்கிருச்சு. அதை பார்த்து சாக்குரா பயந்து லீய ஒரு மண்டையில ஒரு போட போட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு செம்ம கான்ல கிளம்பிடுவா. அதுக்கப்புறம் ஒரு பாலத்து பக்கத்துல அப்படியே சாக்குரா நடந்து போயிட்டு இருப்பாளா, போகும்போது லீய பத்தி தான் நினைச்சிட்டு போவா. இந்த லீக்கு திடீர்னு என்னதான் ஆச்சு, ஆனாலும் நான் கொஞ்சம் அவனை ஓவரா அடிச்சிட்டனும், நான் அப்படி அவன்கிட்ட ஹாஷா இருந்திருக்க கூடாது. அதுக்கப்புறம் சாக்குராவோட வலியை எவனோ ஒருத்த மறைப்பான். இந்த பக்கம் லீய பார்த்தா மனசு உடஞ்சு உட்காந்துட்டு இருப்பான். டென்டனும் சமாதானப்படுத்த வருவா, கவலைப்படாத லீ, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. சாக்குரா வந்து கோபத்துல தான் இருக்கா, ஆனா அவ திரும்ப கொஞ்ச நேரத்துல உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருவா. என்னது திரும்ப பேச ஆரம்பிப்பாளா, இல்ல என் காதுல மொட்டையா போச்சு அப்படின்னு இன்னும் டிப்ரெஸ் ஆயிடுவான். டென்டனோ ஐயோ நீ மறுபடியும் எல்லாத்தையும் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கணும் லீ, இன்னைக்கு டே 1. என்னது ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கணுமா, இல்ல என் காதுல மொட்டையா போச்சு அப்படின்னு இன்னும் டிப்ரெஸ் ஆயிடுவான். டென்டனோ ஐயா என்ன லீ நீ இப்படி இருக்க, நீ இது வரைக்குமே நிறைய வாட்டி முயற்சி பண்ணிட்ட, இன்னும் நல்லா முயற்சி பண்ணு. முயற்சி பண்ணவா, இல்ல என் காதுல மொட்டையா போச்சு அப்படின்னு இன்னும் டிப்ரெஸ் ஆயிடுவான். இந்த வாட்டி அழுகவே ஆரம்பிச்சிட்டான். டென்டனோ ஐயோ நான் பேச பேச இவன் இன்னும் டிப்ரெஸ் ஆயிட்டு இருக்கானே, லீய நான் இப்ப எப்படிதான் சமாதானப்படுத்துறது அப்படின்னு மண்டைய போட்டு பிச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு குறுக்கால கௌஷிக் வந்தான். அப்படின்னு நெஜி வந்து ஓய் 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 நீங்க 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா, நீ நருட்டோ சொன்னதை மறந்துட்டியா, அதான் ஊருக்குள்ள ரோப் நிஞ்சா வந்திருப்பாங்கன்னு சொல்லிருப்பான்ல, அததான் நெஜி சொல்றான். அதை லீயும் கேட்டுருவான். டென்டனோ ஆமா நான் அதை மறந்தே போயிட்டேனே, லீய கவனிச்சு அந்த விஷயத்த நான் மறந்தே போயிட்டேன். நெஜியும் அந்த ரோப் நிஞ்சா வந்து அந்த பக்கம் தான் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்காங்களாம், யாரோ அங்க பார்த்ததான் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. லீ அதை கேட்டுட்டு என்ன சொல்ற நெஜி, சாக்குராவும் அந்த வழியா தான் போயிருக்கா. லீயும் செம்ம ஃபயர் ஆயிட்டு சாக்குரா செல்லம் ஏதோ உன்னை காப்பாத்த வராமா அப்படின்னு சரியான வேகத்துல ஓடுவான். இந்த பக்கம் சாக்குராவை பார்த்தா ரூப் நிஞ்சாஸ் வந்து சாக்குராவை சுத்தி வளைச்சிட்டானுங்க. உன்னை உயிரிடவே விட மாட்டோம் சின்ன பொண்ணு, உன் கதை முடிஞ்சு சொல்லிட்டு அவனுங்களா மிரட்டிட்டு இருப்பானுங்க. சாக்குராவும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு புரியாம இருப்பா. அப்ப குனாயை எடுத்துட்டு சாக்குராவை அட்டாக் பண்ண வருவான் பாருங்க. அப்ப லீ சுத்திக்கிட்டு அவன் அப்படியே ஒரு கிக் விடுவான். இந்த அட்டாக் பேரு ஹார்னட் ஸ்டிங்கர். ஆனா நம்மால ஓவரா சுத்தினதால அவனுக்கே கொஞ்சம் கேர் ஆயிடுச்சு. அந்த ரோப் நிஞ்சாஸும் எவன்டாம புதுசா என்ட்ரி கொடுக்குறான், இவனை போட்டு தள்ளிடுவான்னு முடிவு எடுப்பானுங்க. சாக்குரா லீ நினைச்சு பயப்படுவாளா, கவலைப்படாத சாக்குரா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ ஓரமா உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு சுத்திக்கிட்டே எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் அடிச்சு பறக்க விடுவான். அவங்கள அடிச்சு மட்டையாம ஆக்கிட்டான். இவனும் நிக்க முடியாம தலை சுத்தி கிடப்பான். சாக்குராவும் லீ எதுக்காக இங்க வந்த, நான் உன்னை அவ்வளவு திட்டி அவ்வளவு அடிச்சேன், ஆனாலும் ஏன் என்ன காப்பாத்த வந்த. லீயும் அதுவாமா சாக்குரா, எனக்கெல்லாம் அது ஒரு பெரிய விஷயமாவே இல்ல, எனக்கு பிடிச்சவங்களை காப்பாத்த எனக்கு எந்த ஒரு விஷயமும் தேவையில்லை, நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை காப்பாத்துவேன் சாக்குரா அப்படின்னு தலை சுத்திக்கிட்டே சொல்லுவான். சாக்குரா அதை கேட்டு இம்ப்ரெஸ் ஆயிருவா. லீயும் சரி வா சாக்குரா இப்ப நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு தலை சுத்திக்கிட்டே கையை கொடுப்பான். தலை சுத்தினதுல அப்படியே கையை நீட்டவன் தொடக்கூடாத இடத்த தெரியாம தொட்டுருவான். அதுக்கப்புறம் எஸ்டி சாக்குரா ஷிப்புடன் சாக்குராவாகி என்ன தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்பான்னு ஒரே குத்து. லீயோட கதை அதோ கதி. அதுக்கப்புறம் டென்டனை காட்டுறாங்க. அவ வந்து நீ ஃபேஸ லைட்டா பார்த்தா கூட பாசம் வீசும் காத்த தேட அப்படின்னு பாட்டு பாடிட்டே போயிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு லீ டென்டனை கூப்பிடுவான். டென்டனும் திரும்பி பார்த்தா லீயோட மூஞ்சி ஃபுல்லா வீங்கி போய் கிடக்கு. சாக்குரா அடிச்சதுலதான் இந்த மாதிரி வீங்கி இருக்கு. அதை பார்த்து டென்டன் ஷாக் ஆயிருவா. லீயும் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லுவான். டென்டனும் அப்படியா பரவாயில்ல விட, உன்னால முடிஞ்சதை நீ செஞ்ச. லீயும் நீ சொன்ன மாதிரி என்னால இருக்க முடியல டென்டன், என்னால கூலாவே இருக்க முடியல, நான் ஒரு கூலே இல்ல. டென்டனும் அப்படிலாம் இல்ல லீ, நீ உண்மையிலே ரொம்ப கூல் தான், என்னதான் உனக்கும் சாக்குராக்கும் அவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் நீ வந்து சாக்குராவை காப்பாத்திருக்க பாத்தியா, அது உண்மையிலே ரொம்ப கூல் தான். அதை கேட்டு லீ கண் கலங்கி அழுகவே ஆரம்பிச்சிருவான். மூஞ்ச பார்த்தா அழுதுகிட்டே கொடூரமா வச்சிருப்பான். டென்டன் அதை பார்த்து செம்மையா பயந்து எஸ்டி டென்டனா இருந்தவ ஷிப்புடன் டென்டனா மாதிரி லீய ஒரே குத்துவா. லீயோட மூஞ்சி மறுபடியும் வீங்கிரும். குத்திட்டு சாரி வேற சொல்லுவா. அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர். லீயோட காதல் கதை இன்னும் முடியல, கூடிய சீக்கிரம் லீ கூலா நடந்துப்பான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதோட இந்த எபிசோட இதோட முடிச்சுட்டானுங்க. எப்படி எபிசோட் சூப்பரா இருந்துச்சா? இந்த எபிசோட ஃபுல்லா பார்த்தவங்க நெஜிமீனு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு 300 லைக்ஸ் தெளிக்க விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மத்த வீடியோ எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. வீடியோவை பார்த்து சேனல்ல பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, மெம்பர்ஷிப்ல ஜாயின் ஆகி நம்ம சேனல்ல ஒரு அங்கமாவுங்க. விஐடி வாய்ஸ் ஓவர்னு ஒரு சேனல் கூட வச்சிருக்கோம், அதுல மூவிஸை பத்தி எல்லாம் வீடியோ போடுவோம். அந்த சேனலுக்கு மறக்காம உங்க சப்போர்ட் கொடுங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே பை பாய்.